ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். லைகா புரொடக்ஷன் தயாரிப்பில் அருண் விஜயின் அசத்தலான நடிப்பில் மிஷன் சாப்டர் 1 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஈஸி டெக் நிறுவனத்தில் கேமரா பொருத்திடுங்கள். உலகில் எங்கிருந்தும் உங்கள் வீடு மற்றும் அலுவலகத்தை கண்காணித்திடுங்கள், பாதுகாத்திடுங்கள். 16,000 ரூபாய் சம்பளம்னு பேசப்படுது. என்ன வேலை அப்படின்னு கேட்கும்போது சமையலுக்கு காய்கறிகள் நறுக்கி கொடுக்கணும், வீட்டை சுத்தப்படுத்தணும், துடைக்கணும். இதுதான் அக்ரிமெண்ட். அதுக்குதான் 16,000 ரூபான்னு சொல்லி அவங்க உள்ள கொண்டு என்ன நடக்குதுன்னா 2 நாளிலே பலான்னு ஒரு அறை விடுறாங்க, சமைக்க சொல்றாங்க. இந்த பொண்ணு சொல்றா எனக்கு சமைக்க தெரியாது அப்படின்னு உடனே, அப்ப சமைக்க தெரியாம என் வீட்டு வேலைக்கு வந்த இல்ல நீங்க காய்கறி நறுக்கதான் கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு பேசும்போது எதிர்த்து பேசுறியான்னு சொல்லி பலான்னு ஆரம்பிச்சிடறாங்க. ஃபர்ஸ்ட் 2 அடி 3 அடி ஒரு நாளைக்கு அடிச்சுட்டு இருந்தவங்க அப்படியே 1 மாசம் 2 மாசம் போகுது, கட்டிமே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அபியூஸா பேச ஆரம்பிக்கிறாங்க. தொடப்பக்கட்டை, குழம்பு கரண்டி, செருப்பு போன்ற பொருள்லாம் வச்சு அவங்கள கடுமையா உடம்பு முழுக்க காயம். சாதிய ரீதியான தாக்குதல்கள் அந்த மாதிரி நானும் ஒண்ணா என் சாப்பாடு எப்படி சாட முடியும், நாங்க யாரு நீங்க யாரு அப்படின்னு முதல்ல அந்த பணக்கார திமிர் அதிகார திமிர்ல பேசி ஒரு சமயம் என்ன பண்ணிருக்குன்னா ஆடைகள்லாம் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு வெற்று உடம்போடு அடிக்கிறது. இதை விட என்ன கொடுமைனா அபியூஸா பேசுறது என்ன அப்படின்னா, நீ உங்க அம்மா ஒரு ரெட் லைட் ஏரியால போய் வேலை செஞ்சா நல்ல காசு கிடைக்கும், அங்க போக உங்களுக்கு கூச்சமா இருந்துச்சுன்னா உங்க வீட்லயே ஆட்களை வச்சு தொழில் பண்ணுங்க, அந்த நாயை அடிச்சு கொள்ளு, ஆனா என் குழந்தை முன்னாடி பண்ணாது, என் குழந்தை அஃபெக்ட் ஆகும். நான் என்ன கேட்கிறேன், இது குழந்தைனா அதிகாரு எவ்வளவு ஒரு வன்மத்தோட அவன் இவ்வளவு இது பண்ணி அவனு 2 முறை அடிச்சிருக்கான். பட் ஆனா இந்த பொம்பளை அடிச்ச மாதிரி அடிக்கிறேன். அந்த பிள்ளை யாழ்த்துட்டீங்களா, கொல்லப்படாத அனிதான். அவனுக்கும் நீட்டு கனவு இருந்துச்சு. ஒரு 8 மாசம் ஒரு பிள்ளைக்கு 1 ரூபாய் கொடுக்காம அவன் ரத்தத்தை நீங்க பிழிஞ்சு சாப்பிட்டுருக்கீங்கன்னா இத்தனை ஆண்டு ஆளா நீங்க என்னென்னலாம் செஞ்சு சம்பாதிச்சிருப்பானு. இதெல்லாம் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடே ஜஸ்டிஸ் ஃபார் ரேகா அப்படிங்கிற விஷயத்த முன்னெடுத்து பேசிட்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்கும் இன்னைக்கு முக்கிய காரணமா இருக்கிறது நீங்களும் ஒருத்தர். இந்த விஷயம் நடந்தது எப்போ, ரேகா இன்னைக்கு வெளியில இவ்வளவு தூரம் தைரியமா பேசுறாங்கன்னா அந்த வீட்டை விட்டு வெளியில நடந்ததுல இருந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா நல்லா. ரேகா நம்ம உளுந்தூர்பேட்டை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமத்தை சேர்ந்தவங்க. கடந்த வருடம் 2023 +2 படிச்சு முடிக்கிறாங்க. பயோமேக்ஸ் படிப்பு கிட்டத்தட்ட 70% மார்க் எடுக்கிறாங்க. நல்ல மதிப்பெண் அவங்க வாங்கியிருக்காங்க. அந்த பொண்ணுக்கான கனவு என்ன அப்படின்னா 17 வயசு கடந்த வருஷம் நீட் எக்ஸாம் எழுதணுன்றதுதான் அவங்களுடைய முக்கியமான கனவு. அப்பா இல்ல, அப்பா உயிரோட இருக்கிறாரா இறந்துட்டாரான்றது கூட தெரியல. மனநலம் பாதிக்கப்பட்டவர் மும்பையில போனாரு. ஆள் அவங்களால கண்டுபிடிக்க முடியல, எங்க போனாருன்னே தெரியல. அம்மா வீட்டு வேலை செய்யறாங்க. இதுதான் அவங்களோட சுச்சுவேஷன். இந்த பொண்ணு வேலைக்கு போய் படிச்சுட்டு அதுல வருகின்ற காசை எடுத்துதான் மேற்படிப்பு படிக்கணும்ன்ற ஒரு சூழ்நிலை வீட்டுல இருந்திருக்கு. அப்போ ஒரு ஏஜென்ட் மூலமாக தான் இவங்களுக்கு தெரிய வருது ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போகணும்ன்றாங்க. கடந்த 2023 ஏப்ரல் மாசம் 26ஆம் தேதி அவங்க ஜாயின் பண்றாங்க அந்த வீட்டுக்கு வேலைக்கு. 17 வயசு தான், மைனரா இருக்கப்போ வேலைக்கு போறாங்க. அப்ப 17 வயசு தான். அப்ப ஜாயின் பண்ணி 26 ஏப்ரல் 2023 இருந்து 15/1/2024 வரை அங்க வேலை பார்க்கறாங்க அந்த வீட்டுல. கிட்டத்தட்ட 8 மாசம். பல்லவாரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அவர்களுடைய மகன் ஆண்டோ மதிவாணன், அவங்களுடைய மருமகள் அதாவது ஆண்டோ மதிவாணனுடைய மனைவி மெர்லினா அன் என்று சொல்லக்கூடிய அவங்க வீட்டுலதான் அவங்க வேலை பார்க்கறாங்க. 16,000 ரூபாய் சம்பளம்னு பேசப்படுது. என்ன வேலை அப்படின்னு கேட்கும்போது சமையலுக்கு காய்கறிகள் நறுக்கி கொடுக்கணும், வீட்டை சுத்தப்படுத்தணும், துடைக்கணும். இதுதான் அக்ரிமெண்ட். அதுக்குதான் 16,000 ரூபான்னு சொல்லி அவங்க உள்ள கொண்டு போறாங்க. அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டுதான் உள்ளே போறாங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் போடல, ஒரு 8 நாள் அக்ரிமெண்ட் போடுறாங்க. என்ன நடக்குதுன்னா 2 நாளிலே பலான்னு ஒரு அறை விடுறாங்க, சமைக்க சொல்றாங்க. இந்த பொண்ணு சொல்றா எனக்கு சமைக்க தெரியாது அப்படின்னு உடனே, அப்ப சமைக்க தெரியாம என் வீட்டு வேலைக்கு வந்த இல்ல நீங்க காய்கறி இருக்கதான கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு பேசும்போது எதிர்த்து பேசுறியான்னு சொல்லி பலான்னு ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கதான் ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு உடனே சொல்றா நான் இல்ல வீட்டுக்கு போறேன், எனக்கு வேலை செய்ய பிடிக்கல. அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா உஷாராயிட்டு ஒரு 7 நாள் அவங்க அம்மா வேற விழிச்சுட்டு இந்த ஏஜென்ட் வேற விழிச்சுட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட்ல தான் இந்த பணம்லாம் எழுதி கையெழுத்து போடுங்கன்னு சொல்றாங்க. கையெழுத்து போடுறாங்க. அவங்க அம்மாவை என்ன நினைக்கிறாங்க, நம்பி சரி இந்த பொண்ணுகிட்ட அப்ப இந்த பொண்ணு சொல்ல சரி கஷ்ட காலத்துல போன உடனே சொல்லிட்டாங்களாம், நான் யாரு தெரியுமா, எம்எல்ஏ உடைய மருமக,
நான் நினைச்சா உன்னையும் உங்க அம்மாவையும் சிறையில தள்ள முடியும், உன் தம்பியை வந்து லாரி ஏற்றி கொல்ல முடியும். இந்த மாதிரியான மிரட்டல்லாம் பண்ணிருக்கு. இது பொண்ணு ரொம்ப ஷாக்கா தான் ஆயிருக்கா. இருந்தாலும் ஒரு சின்ன பொண்ணு இதெல்லாம் பயந்து போய் சரி பரவாயில்ல பல்ல கிடைச்சிட்டு கொஞ்ச நாள் வேலை பார்த்துடலாம் அப்படின்னு இருக்கும்போது அவங்க இன்னொன்னு சொல்லியிருக்காங்க. என்னால ஃபர்ஸ்ட் சொல்லும் போது ஒரு சமாதானப்படுத்திருக்காங்க. 6 மாசம் அக்ரிமெண்ட் போடுறேன். அந்த அக்ரிமெண்ட் 6 மாசம் தான். 6 மாசம்னு ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம். ஆனா நீ 3 மாசம் மட்டும் வேலை பார்த்தா போதும். 3 மாசம் வேலை பார்த்தா போதும். இடையில வேற ஆளை பார்த்துருவோம். அப்புறம் நீ போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போடுறாங்க. சேர்ந்த உடனே அந்த வன்முறை வந்து ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் 2 அடி 3 அடி ஒரு நாளைக்கு அடிச்சுட்டு இருந்தவங்க அப்படியே 1 மாசம் 2 மாசம் போகுது. கடுமையா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அபியூஸா பேச ஆரம்பிக்கிறாங்க. தொடப்பக்கட்டை, குழம்பு கரண்டி இது மாதிரியான பொருட்களை கொண்டுலாம் வந்துட்டு அவங்க கடுமையா வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. தொடப்பத்தால அடிக்கிறாங்க. கரண்டி, செருப்பு போன்ற பொருள்லாம் வச்சு அவங்கள வந்து கடுமையா உடம்பு முழுக்க காயம். நேத்து பத்திரிகையாளர் சந்திப்புல கூட அந்த வீடியோல நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. கையில, கழுத்துல எங்கேயாவது அந்த காயங்கள் இருந்துச்சு. அடினா எங்கனாக்க இங்க கண்ணுல, இந்த விரல் நுனியில, இந்த ஜாயிண்ட் முட்ல, இந்த ஜாயிண்ட், இந்த ஜாயிண்ட், இந்த ஜாயிண்ட், இந்த ஜாயிண்ட், இந்த ஜாயிண்ட். அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த பொண்ணு தலையிலையும் அந்த எலும்பு முட்டு இருக்கு பாருங்க ஜாயிண்ட், அந்த இடத்துக்கு குறி வச்சு அடிக்குமா. அப்ப அந்த வலி அங்க உயிர் போற வலி இருக்கும் பாருங்க. இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு கரண்டியை வச்சு அடிக்கிறீங்கன்னா ஓங்கி இந்த இடம் வந்து அப்ப பிளான் பண்ணி தான் அந்த புள்ள நேத்து பார்க்கும்போது தலையில வந்து முடியே காணும் அப்படிங்கலாம் கேப் இருக்கு. அந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க. ரத்தம் கொட்டுமா சில சமயம் அடி வாங்கி. அதை விட கொடுமை என்னன்னா நீ நானும் ஒன்னா சாதி ரீதியான தாக்குதல்கள் அந்த மாதிரி இல்ல. ஆமா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, நீ நானும் ஒன்னா ஏன் சாப்பாடு எப்படி சாட முடியும், நாங்க யாரு நீங்க யாரு அப்படின்னு முதல்ல அந்த அந்த பணக்கார திமிர் அதிகார திமிர்ல பேசி இந்த பொண்ணுக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு மூட்டை வந்து ரேஷன் அரிசி கொண்டு வராங்க. அவங்களுக்கு தனி சாப்பாடு தான் அந்த பொண்ணுதான் சமைச்சு அதை வந்து இப்படி ஒரு நாளைக்கு சமைச்சாக்கா 2 நாளைக்கு வச்சுக்கணுமா. தினந்தோறும் சாப்பிட ஆரம்பிச்சா கேஸ் என்ன அவங்க அப்பா விட்டு கேஸா அவங்க அம்மா கொடுத்தது கேஸா எங்க எனக்கு சீதமா வந்தது. அப்ப இந்த புள்ள என்ன பண்ணுமா, அந்த சோறை வடிச்சு தண்ணி ஊத்தி பழைய சோறு மாதிரி வச்சு சாப்பிடுமா. இதனுடைய அந்த பொருள் இதெல்லாம் அந்த ட்ரெஸ் எல்லாம் கொண்டு போய் ஒரு பாத்திரம்ல வச்சிருக்கு. இப்ப இந்த மாதிரியான சித்திரவதை, அதுக்கப்புறம் கையில வந்து நெருப்பு வச்சு சூடு போடுறது, தலைமுடி வந்து கத்திரிக்கோலை வச்சு கட் பண்றது, இது மட்டும் இல்லாம வந்துட்டு என்ன பண்ணணும்னாக்க காலால எட்டி உதைக்கிறது, கீழே வந்து கழுத்து மேலே ஏறி மிதிக்கிறது, படுத்துக்கிட்டே நெஞ்சில குத்துறது. ஒரு சமயம் என்ன பண்ணிருக்குன்னா ஆடைகள்லாம் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு வெற்று உடம்போடு அடிக்கிறது. இதெல்லாம் நேத்து அந்த பொண்ணு வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. எல்லா முன்னாடியும் அந்த செய்தியை நேத்து பகிர்ந்துருக்காங்க. இதை விட என்ன கொடுமைன்னா அபியூஸா பேசுறது என்ன அப்படின்னா, நீ உங்க அம்மா ஒரு ரெட் லைட் ஏரியால போய் வேலை செஞ்சா நல்ல காசு கிடைக்கும். அங்க போக உங்களுக்கு கூச்சமா இருந்துச்சுன்னா உங்க வீட்டிலேயே ஆட்களை வச்சு தொழில் பண்ணுங்க. அவ கெட்ட அப்படி பேசுவாளாம். கூப்பிடும் போதே ஜாதி பேரை சொல்லி குட்டி அவளே எவ்வளே நான் சொல்றது புரிஞ்சுக்கணும். ஒரு பெண் எப்படி கெட்ட வார்த்தை அந்த எல்லா வார்த்தையும் பேசியிருக்காங்க. இதுல 4-5 கேள்வி நமக்கு வரும். சரி இவ்வளவு பெரிய டார்ச்சர் நடக்குது, அவங்க வீட்டுக்காரனுக்கு தெரியாதா அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அந்த ஆளு 10 மணிக்கு போயிட்டு 11 மணிக்கு தான் நைட் வருவானா. இந்த வீட்டுல நடக்கிற டார்ச்சர் அடிக்கிறது எல்லாமே அவன் என்ன பண்ணுவான்னா அந்த சிசிடிவி கேமரால ஆஃப் பண்ணுவாங்க. உள்ள எல்லா ரூம்லயும் இருக்கு. சிசிடிவி இல்லாத இடங்கள்ல வந்து மட்டும்தான் உள்ள கடுமையா அடிக்கிறது. சிசிடிவி இருக்கிற இடத்துல ஆஃப் பண்ணிட்டு வரலாம். ஒரு நாள் 10 மணில இருந்து அடிப்பாலாம். சின்ன வேலை, அதாவது வந்து சாப்பாடு வந்து சரியில்லைன்னா அடிக்கிறது, துணியை மடிச்சு வைக்கிறது, இந்த போல்டர்ல அந்த போல்டர்ல வச்சு அடிக்கிறது, எங்கேயாவது ஒரு இடத்துல எங்கேயும் கிளம்புனாங்களாம், கிளம்பும் போது ஏதோ ஒரு இடம் வந்து அது சரியான நேரத்துக்கு போக முடியலையா, நீ ஒழுங்கா சமைச்சு கொடுக்கல அதனாலதான் என் மூடு ஸ்பாயில் ஆச்சுன்னு சொல்லி அந்த ப்ரோக்ராம் கேன்சல் ஆச்சுன்னு சொல்லி 10 மணிக்கு அடிக்க ஆரம்பிச்சு 11 மணி அடிச்சிருக்காங்க. உங்களோட வீடியோ வந்தப்பயும் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. குழந்தை அழுது அவங்களோட குழந்தை அழுதாலும் அடிக்கிறது, அங்க வீட்டுக்கு அந்த குழந்தை போய் தான் சொல்லியிருக்கு அவங்க அப்பா கிட்ட. அது வரைக்கும் அவர் கணவருக்கு தெரியாம தான் இருந்திருக்கு. தெரிஞ்சிருக்கு. அடிக்கிறாங்க வைக்கிறாங்க தெரியும். இந்த அளவுக்கு இந்த இன்ஜுரிஸ் அளவுக்கு தெரியாது. அடிக்கிறதுலாம் சாதாரணமா அதெல்லாம் பார்த்திருக்கான். ஓகே அவரால் சொல்லியிருக்கானே, நீ அந்த நாயை அடிச்சு கொள்ளு, ஆனா என் குழந்தை முன்னாடி பண்ணாது, என் குழந்தை அஃபெக்ட் ஆகும். நான் என்ன கேட்கிறேன், இது குழந்தைனா அது யாரு? அது ஒரு 17 வயசு குழந்தை தானே.
அது குழந்தை தானே. எவ்வளவு ஒரு 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 வன்மத்தோட அவன் வந்து இவ்வளவு இது பண்ணி அவனும் 2 முறை அடிச்சிருக்கான். பட் ஆனா இந்த பொம்பளை அடிச்ச மாதிரி அடிக்கல. இப்ப இவங்க வீட்டுல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா 2, 3 மாசம் கழிச்சு அடுத்த மாசத்திலே வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவை அவங்க அம்மா வந்து பேசுவாங்களாம். இவங்க இந்த புள்ள இருந்த செல்போனை பிடிங்கி அவங்க அம்மா கையில கொடுத்துட்டான். ஃபர்ஸ்ட் என்ன டெக்னிக்கலா பண்ணிருக்கா பாருங்க. அதான் பெரிய புத்திசாலித்தனம். செல்போன் வாங்கினது செல்போனை வாங்கி உடைச்சிருக்கான். உடைச்ச உடனே அந்த செல்போன் கேட்கல, சரியா பேசுறது கேட்கல அவங்க அம்மாவுக்கு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்த உடனே இவன் வந்து வேலையில போக்கஸ்டா இருக்க மாட்டான்னு அந்த உடைப்பட்ட செல்போன் அவன் கையில கொடுத்துட்டு, இனிமேல் நீ என்கிட்ட போன்ல பேசுங்க அப்படின்னு சொல்லி பேசுறது 2 வார்த்தை 4 வார்த்தை மேல பேச வைக்க மாட்டாங்க. இந்த 7 மாசமா இப்படிதான் நடந்திருக்கு, அவ்வளவுதான். ஆமா, இல்ல 2, 3 மாசம் கழிச்சு உங்க அம்மா என்ன கேட்டிருக்காங்க, இப்போ அடுத்த மாசமே கேட்டிருக்காங்க, அம்மா புள்ளைய பார்க்க வரணும், நீங்க வராதீங்க, நாங்க பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆயிட்டோம் எல்லாரும் இருக்கான். எங்களுக்கு வேலை வந்து இப்ப பெங்களூருக்கு மாத்திட்டாங்க, நாங்க எல்லாம் பெங்களூர்ல இருக்கிறோம். இது எவ்வளவு பேர் கொடுமை, நாங்க எல்லாரும் பெங்களூர்ல இருக்கிறோம். அப்ப இவங்க நினைச்சுக்கிட்டாங்க பெங்களூர் தான் இருக்காங்க நினைச்சிருக்காங்க. ஒரு 3 மாசம் கழிச்சு என்னம்மா சம்பளமே கொடுக்கல, காசே கொடுக்கல, புள்ளையும் பார்க்க விட மாட்டீங்க, என்னம்மா இருக்கும்போது உன் பிள்ளைக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து ஆன்லைன் கிளாஸ் சேர்த்து விட்டுருக்கோம். பிபிஏ படிக்கிறான், மதுரை அமிர்தா காலேஜ்ல படிக்கிறான். அப்படி காலேஜே மதுரையில இல்ல, நானும் மதுரையில தான் எங்க ஆபீஸ் நடத்திட்டு இருக்கேன், எங்க அமைப்பு மதுரையில தான் இருக்கு. பெங்களூர் ஷிஃப்ட் ஆயிட்டாங்கிறாங்க, ஆனா அமிர்தா மதுரை காலேஜ்ல மதுரை காலேஜ்ல ஆன்லைன்ல படிக்கிறான். அவன் சொல்றான் அந்த பிள்ளை ரேக்கா, நான் ஒரு நாள் கூட இந்த ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணல. இந்த பிரச்சனை வரும்போது அம்மா கேட்கறாங்க, ஆன்லைன்ல எங்களுக்காக 2 லட்சம் கட்டணும்னு சொன்னீங்கல்ல, அந்த 2 லட்சம் கட்டதுக்கான ரசீது கொடுங்கன்னு இருக்காங்க. இது ரேகாவோட அம்மாவுக்கு இவ்வளவு டார்ச்சர் நடக்குங்கிறது எப்போ தெரிய வந்துச்சு? எதுவுமே எப்பவுமே தெரியாது. அதாவது இது இந்த அம்மாவும் வந்து பேசிக்கிட்டு இருக்கு, பிள்ளை படிக்குது, அதனால சம்பளத்தை கேட்கலாம். பிள்ளைக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் கட்டி இருக்கிறாங்க. அவ வந்து படிக்கணும்ன்றதா அவ கனவு, அந்த படிப்பை இவங்க செயல்படுத்துறாங்க என்கிற திருப்தியில அந்த அம்மா என்ன பண்ணிட்டு பொத்துக்கிச்சு, சரி புள்ள படிக்கிறா போல இருக்கு நல்லா. அப்ப போன்ல பேசும்போது அதான் இன்னசென்ட். இவங்களுக்கு பெங்களூர் எப்படி தெரியும், பெங்களூர் எங்க போவாங்க? சென்னைனா கூட யாராவது சொந்தக்காரப்பா வந்துட முடியும். பெங்களூர் டெக்னிக்கலா சொல்லி வச்சு இந்த டார்ச்சர் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த 7 மாசத்துல 3 முறை அந்த கருணாநிதி எம்எல்ஏவும் அவங்க ஒய்ஃப் வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. 3 பேர் வந்துட்டு வந்துட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது இந்த அடிக்கிறது வைக்கிறதெல்லாம். வரும்போது நல்லா ஒரு சமயம் நல்லா பேசுமா அன்பா, உனக்காக அக்கா தானே எல்லாம் செய்யறேன், அக்கா அவன் மேல நல்லதுக்கு தான் பண்றேன். அப்ப ஒரு சமயம் சொல்லுமா, எனக்கு அவன் மேல அவன் அடிக்க முடியல, அந்த கோபத்தை நான் ஓட்ட காட்டுறேன்க்கா, நான் தானே உன் அக்கா அப்படின்னு அன்பா பேசுறது. நீங்க இந்த எளிய பெண்கள் குழந்தைகள்கிட்ட வந்து நீங்க என்ன அடிச்சாலும் 2 வார்த்தை அன்பா பேசினோடனே மறந்து நம்பி இருக்கக்கூடிய ஒரு சமூகம் அது. இது நிறைய பேருக்கு வந்து அந்த 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 உளவியல் இடம் ஒரு ரொம்ப சிக்கலான இடம், அது புரிஞ்சுக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அப்ப திடீர்னு அவங்க பிறந்த நாளைக்கு வந்து கேக்கெல்லாம் வச்சு கொண்டாடுறது அந்த பொண்ணை. அந்த பொண்ணுடைய டிசம்பர் மாசம் ரேகா பிறந்த நாளைக்கு அப்படியே எல்லாத்தையும் வரவழைச்சு நாங்க பாருங்க எப்படி ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அப்படி கொண்டாடுறது, மறுநாள் அடிக்கிறது. இப்ப அந்த சமூகத்துக்கு நேரம் நான் வந்து எங்க வீட்டுல வேலை செய்யற ஒரு பொண்ணை வந்து நல்லா பாத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஷோ பண்ணிக்கிறது. ஆமா, ஷோ பண்றாங்க. அவரு என்ன அந்த இவங்க ரேகா சொல்றாங்க, அவங்க வீட்டுக்கார அந்த 2 பேருமே சரியா பேசிக்கிறது இல்ல, கணவன் மனைக்குள்ள பிரச்சனை ஓடுது. உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும், 2 பேரும் போய் ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கணும் இல்லையா? உங்க பிரச்சனை எல்லாம் தீர்க்கறதுக்கும் உங்க குழந்தைகள் அழுதா போட்டு வதைக்கிறதுக்கும் இந்த குழந்தை தான் உங்களுக்கு கிடைச்சதா, அந்த குழந்தை மேல எவ்வளவு சித்திரவதை பண்ணி அடிச்சு ரத்தத்தை சிந்த வச்சு முடி அறுத்து சூடு வச்சு நிர்வாணமாக்கி அடிச்சு செருப்பு கட்டி அடிச்சு கையை தூக்க வச்சு தொடப்பு கட்டையாலே வந்து செஸ்ட்ல அடிச்சு முது முழுக்க காயம், தொடையில அடிக்கிறது, மிதிக்கிறது, அபியூஸா பேசுறது, ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருந்துட்டு வீட்டை விட்டு நீங்க எங்கேயா வெளில போறீங்கன்னா பூட்டி வச்சுட்டு போறது. அபார்ட்மெண்ட் தான், தனி வீடும் கிடையாது. வீடும் கிடையாது, உள்ள பூட்டு போயிடுவாங்க. அப்ப அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கும் தெரியாது என்ன நடந்துட்டு இருக்கு அங்க அப்படிங்கிறதும். அவ வந்து உள்ள போனா வெளில வந்தது இல்லையாம 7 மாசத்துக்கு முன்னாடி உள்ள போனவங்க இப்பதான் வழியில வர்றாங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க இதுல வந்து கேக்குறாங்க அவங்களுக்கு இருக்கிற வசதிக்கு வாய்ப்புக்கு வந்து அந்த அம்மாவுடைய ஆர்ஜின் வந்து மலேசியக்காரங்க, அந்த லேடி அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு வசதிக்கு நிறைய பேர் வச்சுக்கலாம், ஏன் படிக்கிறாங்க அப்படின்னா என்னுடைய லைஃப்ல நான் 27 வருஷம் மனித உரிமை பணியில இருக்கிறேன்.
இதே மாதிரியான சம்பவங்கள், வீட்டு வேலைக்கு போன சம்பவங்கள் 7-8 சம்பவங்கள் நான் பார்த்தேன். இதே மாதிரி டார்ச்சர் வடிவம். உதாரணத்துக்கு தனலட்சுமி ஒரு பொண்ணு, விருத்தாசலத்தை சேர்ந்த பொண்ணு, ஆலுவா டிஸ்ட்ரிக்ட்ல கேரளால வீட்டு வேலைக்கு போன பொண்ணை 2 வழக்கறிஞர் தம்பதியினர் நாய் கூண்டுல தான் படுக்க வச்சாங்க. அலுமினிய தட்டுல சாப்பாடு, அடின்னு அடிக்கிறது, கத்தி வச்சு உடம்புல கீறுறது. செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்ல இது நடக்கல, ஆனா கீறது, அடிக்கிறது, முடியை கட் பண்றது, இந்த மாதிரி டொமஸ்டிக் அபியூஸ் நடந்துட்டு இருக்குது. டொமஸ்டிக் அபியூஸை தாண்டி இது டொமஸ்டிக் அபியூஸ். இதை நம்ம ஒரு லிமிடேஷன், நம்ம ஒரு டொமஸ்டிக் அபியூஸ்ன்றது நம்ம என்ன நினைச்சுக்குவோம், ஏதோ ஒரு லைட்டா திட்டுறது, அடிக்கிறது, காயப்படுத்து நினைச்சுக்குவோம். இது ஒரு குரூர மனநோய் முத்தி போன ஒருத்தன் தான் செய்ய முடியும் இந்த மாதிரி வேலைகள்லாம். அந்த புள்ளியோடைய போட்டோ கூட என்கிட்ட இருக்கு. அப்படியே டெட் பாடி கிடக்கிற மாதிரி அந்த மார்ச்சுவல் இருக்கு இந்த புள்ளியோட போட்டோ. ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு இருக்கலாம். நானே அந்த ஆளுவாக்கு போயிட்டு வந்தேன் இந்த சமயத்துல. சோ இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் நம்மகிட்ட இருக்கு, இதெல்லாம் இல்லெல்லாம் கிடையாது. இப்ப இந்த நேரத்துல 15ஆம் தேதி பொங்கல் அன்னைக்கு கொண்டு இந்த அம்மா கேக்குது, இந்த முறை பொங்கலுக்காக மகளை காட்டுங்க. கொஞ்சம் கோவப்பட்ட உடனே வழி இல்லாம கூட்டு வராங்க. புருஷன், பொண்டாட்டி, அவங்க அப்பா அம்மா 4 பேர் வராங்க. அவங்க அப்பா அம்மானா பொண்ணோட அப்பா அம்மா, மெர்லினோட அப்பா அம்மா. மெர்லின் அப்பா வர்றதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்குறாங்க. என்னன்னா, என் படிப்புக்கு செலவுக்காக நீங்க 2 லட்சம் ரூபாய் கட்டிருக்கீங்க. ஒருவேளை நான் மறுபடியும் வீட்டுக்கு வேலைக்கு வரல அப்படின்னா என்னுடைய என் மேலையும், எங்க அம்மா மேலையும், என் தம்பி மேலையும் நீ ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கையெழுத்து வாங்குறாங்க. அந்த 15ஆம் தேதி கொண்டு விடுறாங்க. ஒரு 5000 கையில் கொடுக்குறாங்க. இந்த அம்மா பதட்டமாயிடுறாங்க. எவ்வளவு அழகா போன பொண்ணு என்ன அப்படி நெஞ்சு போய் வந்திருக்கிறாள் பதட்டமாயி என்னன்னு கேட்கும்போது, அவளா போய் இடிச்சுக்கிட்டா அப்படின்னு இந்த புள்ள அப்படியே அமைதியா இருந்திருக்கு. சென்னையில இருந்து உளுந்தூர்பேட்டையில டிராப் பண்ணிட்டு போறாங்களா? அவங்களோட நோக்கம் என்ன, நீங்க உறுதியா சொல்றேன், அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா, இவங்க இந்த புள்ளையை விடும்போது இவன் வரமாட்டான்னு தெரியும், அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் இவ யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்றதுக்காக அந்த டாக்குமெண்ட் கையெழுத்து வாங்கி மிரட்டுறது. இப்ப இந்த பிள்ளைக்கு ரொம்ப பெயின் அதிகமான உடனே 16ஆம் தேதி உளுந்தூர்பேட்டை ஜிஹெச்ல அட்மிட் ஆகும். இந்த வருஷம் ஜனவரி மாசம் 16ஆம் தேதி 2024. டாக்டர் இது எதனால இந்த காயம் ஏற்படுது அப்படின்னு கேட்கும்போது, ஒருத்தங்க அடிச்சாங்க வச்சாங்கன்னு சொல்லும்போது அவர் எம்எல்சி கேஸா ஃபைல் பண்றாரு, மெடிக்கல் லீகல் கேஸா. அந்த டாக்டருக்கு நல்ல வேலை, இது கருணாநிதி என்ற விஷயம் ஆளுங்கட்சி ரூலிங் பார்ட்டி இதெல்லாம் தெரியாது. அவர் யாரோ ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. அது ஆட்டோமேட்டிக்காவே ஒரு எம்எல்சி கேஸ் போட்டாங்கன்னாக்க நேரா அங்க இது பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஸ்டேஷனுக்கு அனுப்பி என்கொயரிக்கு அவங்க பண்ண சொல்லுவாங்க. அப்படி பண்ணும்போதுதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, போலீஸ் உடனே அந்த உளுந்தூர்பேட்டை போலீஸ் 17ஆம் தேதி அந்த பொருட்டை விசாரணை பண்றாங்க. 17ஆம் தேதி இரவு 8 மணிக்கு ஆலுமன் போலீஸ் வராங்க. இதுக்கு இடையில ஒரு 25 பேர் திரண்டு அவங்களை எப்படியாவது கெரோ பண்ணி மிரட்டி இந்த சமாதானப்படுத்தலாம்னு வரான். அப்ப வரைக்கும் அதுக்கும் தெரிஞ்சிருச்சு, எம்எல்ஏ கருணாநிதி ஃபேமிலி தான் இவங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அவங்க அந்த ஃபேமிலியே வருது. அதுக்கப்புறம் நமக்கு 16ஆம் தேதி தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு. அப்புறம் நம்ம டீம் அனுப்பி, நீங்க அங்க அந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட், அந்த ஊர் பஞ்சாயத்து பிரசிடென்ட், அவர் நல்ல எவிடன்ஸ் மேல நல்ல மரியாதை உள்ள ஒரு தம்பி அவர் கேள்விப்பட்டுதான் நம்மள்ட்ட சொல்றாரு. உடனே டீம் அனுப்பி அவங்களெல்லாம் நீங்க தைரியமாக ஊரை தைரியப்படுத்தி, அதுக்கப்புறம் 8 மணிக்கு வர அந்த போலீஸை மக்கள் விட மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் நம்ம தம்பிக்கு தான் அவங்கள 2 வீலர்லயே அந்த 2 போலீஸ் திருப்பி 35 கிலோமீட்டர் தள்ளி வச்சுட்டாங்க 2 பேத்தையுமே. ஊர்ல இருந்தா இவங்க திருப்பி போயிடுவாங்க, பிரச்சனை பண்ணுவானுங்க, சமாதானம் பண்ணுவானுங்க, சண்டை போடுவானுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நைட்டு 10 மணிக்கு ஆரம்பிச்சு 17ஆம் தேதி 10 மணிக்கு ஆரம்பிச்ச ஸ்டேட்மெண்ட் அவங்க 18ஆம் தேதி விடியகால 1:30 மணிக்கு முடிக்கிறாங்க. 3.5 மணி நேரம் அது ஆய்வு மேற்கொள்றாங்க. விசாரணை மேற்கொண்டு ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்றாங்க. எஃப்ஐஆர் நேத்து தான் போடுறாங்க. நேத்து தான் போட்டு எஃப்ஐஆர் போட்டு வச்சிருக்காங்க. எஸ்சி ஸ்டாட்ல போட்டுருக்காங்க. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு 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 வன்மமிக்க ஒரு சித்திரவதை நடந்திருக்கு. இந்த பிள்ளை எதுக்காக போனா? அந்த பிள்ளை யார் தெரியுங்களா? கொல்லப்படாத அனிதா. அவளுக்கும் நீட்டு கனவு இருந்துச்சு. அவ எப்படியாவது போய் ஒரு 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 எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணுன்ற கனவோடு இருந்த பிள்ளை. நம்ம தமிழ்நாட்டுல இன்னைக்கு இவ்வளோ சமூக நீதின்னு பேசுறோம், பெண்கள் முன்னேற்றம் பேசுறோம், கல்வி உரிமைன்னு பேசுறோம். இவ்வளவு பேசி ஒரு கிராமப்புறத்தை சேர்ந்த ஒரு ஏழை எளிய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட தலித் சமுதாயத்திலிருந்து வந்த ஒரு குழந்தை படிப்பதற்கு இங்க வாய்ப்பில்லை, அதனால நான் ரத்தம் சிந்திதான்
சம்பாரிச்சு அதுலதான் படிக்கணுன்ற நிலை இருக்கும்போது நம்ம பேசின எல்லா விதமான வேல்யூஸும் அடிபட்டு போயிடுச்சு. திமுக தரப்புல இருந்து அந்த உளுந்தூர்பேட்டை எம்எல்ஏவே வந்து சமரசத்துக்கு வந்தாரா இல்ல மிரட்ட வந்தாரா அவர் தரப்புல? உளுந்தூர்பேட்டை எம்எல்ஏ ஆட்களை வச்சு வந்து இவங்க பேச ட்ரை பண்ணாரு கேள்விப்பட்டேன். அவங்க பிஏ வந்து அந்த லோக்கல் பிரசிடென்ட மிரட்டினானா. ஓகே. அதுக்கப்புறம் தொலைச்சு இந்த வேலையில வேற எங்கேயா வச்சிருக்க, இது என்னது இது? அப்ப இப்பதான் அமைதியா இருக்காங்க. இந்த விஷயம் இவ்வளவு பெருசா ஆனதுக்கு அப்புறம் மட்டும்தான் அமைதியா இருக்காங்க. கடுமையா பேசணும். இந்த மாதிரி டீலிங் எல்லாம் எங்கிட்ட வச்சுக்காங்க, நடக்கிறது வேறன்ற மாதிரி நம்ம இன்ஃபுளுன்ஸ் பண்ணோம். அதுக்கு பிறகுதான் அமைதியானது. நம்ம எல்லாம் இருக்கிறோம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இதுக்கு மேல பேசினா இது அசிங்கமாயிடும் அமைதியானது. எளிய மக்களை மிரட்டிடலாம். அப்புறம் என்ன கேட்கிறேன்னா, நீங்க உங்களுக்கு பணம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, நம்ம சொன்னா பயந்துருவான், கேஸ வாபஸ் வாங்கிடுவான், பணத்தை கொடுத்த விலகி விடுவான். இதெல்லாம் என்ன புத்தி? எது இதுவரை முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கண்டிச்சு அறிக்கை கொடுக்கல? அதுக்கு முன்னாடி பேசுறப்போ எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு அப்புறம் இந்த பையனோட அப்பா எம்எல்ஏ கருணாநிதி வந்து எனக்கும் என் பையனுக்கும் சம்பந்தம் இல்லை, நாங்க ஒரு 5 வருஷம் ஆச்சு, அவன் வீட்டுக்கு போறதில்ல பேசுறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க இப்போ பேசினப்போ சொல்லியிருக்கீங்க அந்த பொண்ணு சொன்னதா ஒரு 3 வாட்டி வந்துட்டு போயிருக்கதாவும் சொல்லியிருக்கீங்க. இதுல நம்ம எது உண்மை நம்ம எடுத்துக்குது? இல்ல 3 தடவை வந்து போயிருக்க. அந்த புள்ளைய சொல்றாளே, நான் என்ன கேட்கிறேங்க, 3 தடவை வந்துட்டு போனார்ல, சரி அவருக்கு தெரியாது, அடிச்சு சித்திரவதை பண்றதுலாம் தெரியாது. ஆனா நம்ம வீட்டுல ஒரு சின்ன புள்ள வேலை பாக்குறாளே அப்படின்ற சென்ஸ் இருந்துக்கணுமா இல்லையா? இவ யாரு, ஒரு குழந்தை மாதிரி இருக்கா, இவளை எதுக்கு இங்க வச்சிருக்காங்க? நீ சட்டமன்றத்துல எம்எல்ஏ இல்லையா? எம்எல்ஏ என்ன எத்தனை பாலிசி பேசிருப்பீங்க, எத்தனை சைல்ட் லேபர் அபாலிஷன் பத்தின திட்டங்களை வந்து வகுத்திருப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு கல்வி பத்தி அவசியம் தெரிஞ்சுக்கல. இவ யாருன்ற விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அத வந்து ஒண்ணுமே இது பண்ணல. நான் 2வது வந்துட்டு ஒரு பார்ட்டி கண்டிக்கிறாங்க எல்லாம் விட்டுருங்க. நான் பார்ட்டி லீடரை பத்தி அது நம்ம சிவில் சமூகத்தினுடைய ஒரு கேள்வியா நம்ம வைக்கிறோம். ஒவ்வொரு இயக்கவாதிகள் ஏன் கண்டிக்கல, கலைஞர்கள் ஏன் இது பண்ணல? அவரு திருமான பர்சனலா என்கிட்ட சொன்னது என்னன்னாக்கா, ஒரு 10 நாள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் நேத்து கேட்டாரு, பேசினாரு, கான்டாக்ட் பண்ணாரு. இவ்வளவு நடந்திருக்கான்னு அவரு ஒரு 40 நிமிஷத்துக்கு மேல என்கிட்ட கேட்டாரு, தகவல் எல்லாம் கேட்டாரு. எனக்கு இப்ப இன்னைக்குதான் டிஸ்சார்ஜ் ஆகுறேன்னு சொல்லி கேட்டாரு. சரி, நான் என்ன சொல்றேன், அவங்க எல்லாம் பொலிட்டிக்கல் பார்ட்டி, கலைஞர்களோ அவங்க எல்லாம் வந்து சிவில் சமூகத்தோட ரெஸ்பான்ஸ், அதை நம்ம அலட்சியத்தோட ஒரு பக்கம் கேள்வி எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க, அதை விட்டுரும். நம்ம ஒரு ஸ்டேட் இருக்குல்ல, ஆளுகிற அரசாங்கம் இருக்குல்ல, அவங்களுக்கான பொறுப்புகள் நான் சொல்ல வரேன். நான் தான் ஆள்றேன் அப்படின்னா எனக்கு அதுக்கு அதிகான பொறுப்பு இருக்குல்ல. நீங்க ஏன் இதுவரை அரெஸ்ட் பண்ணல? என்ன சிச்சுவேஷன்? இப்ப எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துட்டு இருக்கு? அப்ப நடக்கலன்றேன். ஒண்ணுமே நடக்கல. என்ன அப்ஸ்காண்டிங்? இல்ல அப்ஸ்காண்டிங் சொல்றாங்க. அந்த மெர்லினா ஆடியோ ஒண்ணு வெளியில வந்திருக்குது. நான் ரேகா வந்து சொல்றதெல்லாம் எனக்கு புதுசா இருக்கு. நான் அவனை என் தங்கச்சி மாதிரி பாத்துக்கிட்டேனே, அக்கா அக்கான்னு தான் நீ சொல்லுவ, நீ எனக்கெல்லாம் லெட்டர் எல்லாம் எழுதியிருக்க அப்படின்னு சொன்ன ஒரு ஆடியோ வெளியில வந்திருக்குது. வீட்டுல இருக்கிற எதுக்கு லெவல் லெட்டர் எழுதுறான்? வீட்டுக்குள்ள வேலை செய்யற அந்த பிள்ளை வந்து அக்காவுக்கு எதுக்கு லெட்டர் எழுதணும்? ஏங்க ஒரே வீட்டுல இருக்கோம், இது என்ன பிறந்த நாளைக்கு எழுதுறதுன்னு அன்புள்ள அப்பான்னு எழுதுற ஒரு 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 அந்த மாதிரி லெட்டரா? அது அந்த லெட்டரை ஏன் நீ எழுத வந்து வச்சிருக்க கூடாது? எங்களுக்கு உண்மை தெரியாதா? அடிக்கலாம் அடிச்சுட்டு அக்காவை பத்தி அன்பா 2 வார்த்தை எழுதுன்னு சொல்றது. எழுதியிருக்காங்களா ரேகா? அந்த லெட்டர் எழுதியிருக்காங்களா? அப்படி அவங்க சொல்றாங்களே, எழுத வச்சாங்கல்ல. ஏங்க அவங்க கேரக்டர் என்னன்னா, திடீர்னு அடிச்சுட்டு மறுநாள் வந்து அக்கா உன்னை அடிச்சுட்டமா, தப்பா நினைச்சுக்காத. நீங்க எல்லாம் இந்த அந்த அந்த பொண்ணு சொல்றதை பார்த்தா இந்த வில்லனுங்கெல்லாம் தோத்துருவாங்க. சினிமாவில் வர வில்லன்லாம் இந்த குடும்பம் வந்துட்டு அடுத்த முறை ஒரு மாதிரி பேசுவாங்க பாருங்க, அந்த மாதிரி கேரக்டர். ஆக்சுவலி எனக்கு அவன்கிட்ட இருக்கிற கோவத்தை காட்ட முடியலமா, அதனாலதான் அக்கா உங்ககிட்ட காட்டுறேன். ஒரு நாள் உள்ள அடிக்கிறது, மறுநாள் அது ஏந்திர முடியாம இருக்கும்போது அப்போ போய் அக்கான்னு கொஞ்சுமா, அது ஒரு சில மணி நேரம் கூட இருக்காது, மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்குமா. சரி, இந்த மாதிரியான கொஞ்சம் இருந்து வைக்கிறது. நேற்று அந்த ஆடியோவை வந்தது நான் காட்டினேன், அந்த பிள்ளை ரேக்காட்டு நேற்று காட்டினேன். ஒரு ஆடியோ வந்துருக்கு, கேளு. அந்த அம்மா இந்த ஆடியோக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ற அப்படின்னு 2 வார்த்தை கேட்டுச்சு. சார் இந்த குரலை கேட்கவே எனக்கு பிடிக்கல. ரேகா இப்ப எப்படி இருக்காங்க? அவங்களோட மனநிலை எப்படி இருக்கு? அதனாலதான் மதுரையில் வச்சிருக்கோம். அவங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுதுன்றதுக்காக மதுரையில் வச்சிருக்கோம். உடல்நிலை அவங்க அம்மாவுக்கு நேற்று கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தாங்க, காய்ச்சல். அதனால கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு திருப்பி அவங்களுக்கு ஹோம்ல வச்சு இன்னைக்கு காய்ச்சல் எல்லாம் குறைஞ்சிருக்கு அவங்களுக்கு. கண்டிப்பாக ரேகாவுக்கு மனநிலை வந்து இப்போதைக்கு நிலைமையில வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் தேவை. குழந்தைங்க சிரிப்பாங்க, கொஞ்சம்
நல்லா நம்ம கிட்ட வந்து மீட்டதுனால அவங்க அம்மா கூட சொன்னாங்க, இது மாதிரி சாமி நீங்க இல்லாட்டா அப்படின்னுவாங்க, அன்பாலா பேசுவாங்க. அதனால அன்பா பேசுறதுனால அவங்க நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம் இல்ல. அந்த உள்ள பெயின் இருக்கும். அது ப்ராப்பரா கவுன்சிலிங் கொடுத்து தான் சரி பண்ண முடியும். இப்போ நிறைய விஷயங்கள் நிறைய பேர் வந்து ரேகாக்காக சோசியல் மீடியால போய் பேசிட்டு இருக்காங்க. ஹேஷ்டாக் ஜஸ்டிஸ் ஃபார் ரேகா அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்க. ரேகாவுக்கு கிடைக்கக்கூடிய நீதினா அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரேகா என்ன விரும்புறாங்க இதுல? ரேகாவுக்கு கிடைக்க வேண்டிய நீதி என்னன்னாக்கா, முதல்ல ரேகாவுக்கு ஒரு நீதி இருக்கு. தமிழ்நாடு அரசாங்கத்துக்குன்னு ஒரு கடமை இருக்கு. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கடமை என்னவா இருக்கணும் அப்படின்னா, முதல்ல சுற்று அடுத்த ரேகாவுக்கு வரேன். தமிழ்நாடு அரசாங்கம் 2 குற்றவாளிகளை உடனடியாக கைது பண்ணணும். இந்த விசாரணையில குறுக்கீடு இருக்கக்கூடாது என்பதற்காக ரேகாவின் சார்பாக அரசு குற்ற வழக்கறிஞர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை போட்டு, நான் எங்க சைட்ல போட்டுக்கிறோம். அரசாங்கம் வேண்டாம், அரசு வழக்கறிஞர் தேவையில்லை. எஸ்சிஎஸ்டி ஆக்ட் மேண்டேட்ல இருக்கு. ஒரு வழக்கறிஞர் வச்சு அந்த கேஸ் வந்து நாங்க நடத்திட்டு போறோம். 2வது கேஸ். 3வது ரேகாவுக்கு கிடைக்க வேண்டிய இழப்பீடு பெருந்தொகை அரசாங்கம் சொல்லிட்டு இருக்காங்க. எங்க கிட்ட கூட அங்கிருந்து பேசுறாங்க, 10 lakhs கொடுத்துருக்காங்க, முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதோட கூடுதலான நிதி தான் கொடுக்கணும். நாங்க இந்த கேள்வி எழுப்பி வச்சிருக்கோம். கடந்த 5 ஆண்டுகள்ல எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட 10,000 கோடி செலவிடப்படாம இருக்கு. இந்த 10,000 கோடியில ஒரு கோடி ரூபாய் ரேகாவுக்கு கொடுத்தா என்னன்னு கேட்கிறேன் நான். கொடுங்க, அந்த குழந்தைக்கு டெபாசிட் பண்ணுங்க எதிர்காலத்துல. ரேகாவுக்கு ஒரு வார்த்தை ரேகா நேத்து சொன்ன பிரஸ் ஸ்டேட்மெண்ட்ல எங்ககிட்ட தனிப்பட்ட முறையில சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப நுட்பமான ஒரு வார்த்தை. பல மீடியால நான் பேசினா கூட நான் இப்பதான் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். அந்த வார்த்தையினுடைய வேல்யூஸ். அவன் என்ன சொல்றா, நான் இதுவரை கூட சொல்லல. ஏன் அப்படின்னா, என்ன மாதிரி பிள்ளைங்க, நிறைய பிள்ளைங்க எங்க ஊர்ல இருந்து போய் அங்கங்க வேலை செய்யறாங்க. என்ன மாதிரி அந்த பிள்ளைங்களும் கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு தோணுது. அப்ப அந்த பிள்ளைங்களையாவது காப்பாற்ற முடியுமான்னு கேக்குறான். இந்த ஸ்டேட்மெண்ட் தான் அனிதா என்ன எழுதின லெட்டர்ல, என்ன மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் நான் எனக்கு சீட்டு கிடைக்கலன்றதுக்கான தற்கொலை பண்ணிக்கல. என்ன மாதிரி கிராமப்புற பல மாணவிகள் பாதிக்கப்படுகிறார் என்பதற்காக தற்கொலை பண்ணிக்கிறார். அந்த தற்கொலை கடிதம், அனிதாவுடைய தற்கொலை கடிதத்தில் கூற்றும் ரேகா இப்படி சொன்னது ஒரே அளவுல நான் வச்சு பார்க்கிறேன். யாரும் என்னால வந்து பாதிக்கப்பட என்ன மாதிரி இருக்காங்க. அதனால கவர்மெண்ட் என்னன்னா, தமிழக அரசு உடனடியாக வீட்டுகள்ல எத்தனை சிறுமிகள் இருக்கிறாங்க அப்படின்றத கணக்கெடுங்க. எத்தனை சிறுவர்கள் இந்த மாதிரி தொழில கடத்தப்படுறான்னு கணக்கெடுங்க. 2 போன் கால் எனக்கு வந்துச்சு. நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ரேகாவுக்கு. ஒரு போன், முக்கியமான போன், விழுப்புரத்துல ஒருத்தர் பேசினாரு. அவர் இப்படியே சொல்றாரு, நான் வன்னியர் சமுதாயம் சொல்லிதான் ஆரம்பிக்கிறார். என் மகளையும் நான் சென்னையில வேலைக்கு விட்டுருந்தேன். நேத்து உங்க நியூஸ் எல்லாம் பார்த்தேன். நைட்டா போய் என் பிள்ளை கூட்டு வந்துட்டேன்ட்டார். இன்னொரு போன் கால் என்ன வந்து சொன்னாங்கன்னா, எங்களுக்கே பயமா இருக்கு. எங்க ஊர்ல நாங்க ஒரு கூட்டத்தை நடத்தி இது மாதிரி எத்தனை பேர் வந்து இருக்காங்கன்றது நாங்களே விசாரணை பண்ணி ஏதாவது மீட்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்தா நீங்க வருவீங்களா சார் கேட்டாங்க. ஒரு தனிநபர் போன் காலும், இன்னொரு போன் கால் வந்து ஒரு கலெக்டிவ் போன் காலும் வந்துச்சு. இந்த அவேர்னஸ் வந்ததுக்கு காரணம் வந்து ரேகா தான். இதே விழுப்புரம் பகுதியை சேர்ந்தவர் என்கிட்ட வந்து அவர் பேசும்போது ஒரு 1:30 மணி 2 மணி இருக்கும். எத்தனை தனிநபர்கள் எடுத்து இல்ல இயக்கங்கள் எடுத்து செஞ்சாலும் தமிழக அரசு முன்னெடுக்கணும் அப்படிங்கறதா நம்மளோட கோரிக்கையாவும் இருக்கு. பயமா இருக்குன்னாரு. 9:30 மணிக்கு அதே ஆள் அடிக்கிறாரு. சார் நான் கூட்டிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன் சார், பஸ் ஏறதுக்குன்றாரு. நீ கூப்பிட்டுருக்காரு, எடுக்க முடியல. பட் 2 சொல்லதான் கூப்பிட்டுருப்பாருன்னு வச்சுங்க. ஆனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என் பிள்ளைக்கு வந்து என்ன நடந்துச்சு ஒரு பதட்டமா போய் சொன்ன 11வது படிப்பாருன்னு சொல்லிட்டு போய் சேர்த்து விட்டு கூட்டு வந்துட்டேன் சார். இன்னொரு பசங்க நான் கலெக்டிவா எங்க ஊர்ல பல பேர் போயிருக்காங்க சார். நாங்க முடிவு பண்ணி ஊர்ல வந்து ஏதாவது மீட்கிறதுக்கு உங்க உதவி தேவைப்பட்டா உதவி பண்ணுவீங்களா? இது மாதிரி எத்தனை பேர் பயந்துருப்பாங்க பாருங்க. அந்த ஊர் ரேகாவுடைய பஞ்சாயத்து பிரசிடென்ட் இன்னைக்கு சொல்றாரு, நம்ம கிராமத்துல வந்து நிறைய வன்னியர் சமுதாயம் சேர்ந்தவங்களும் தலித் சமுதாயம் சேர்ந்த பல பேரும் வந்து வராங்க. வந்து என் பிள்ளை அங்க படிக்குது. இத வந்து ஜாதியை கடந்த உணர்வு வந்து அங்க பாருங்க. பிள்ளை எல்லாமே ஒண்ணுதான். பிள்ளைங்க எல்லாமே வந்து இவன் ஜாதியால சில சமயம் திமிர் எடுத்து வந்து தலித்துகள் இது பண்ணுவாங்க வைங்க. ஆனா பொருளாதார அவனும் அங்க என்ன பண்றான், அந்த குழந்தைகள் அங்கதான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, கஷ்டப்பட்டு இருக்கு பிள்ளைங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து போய் மீட்டு வரும்ன்றாங்க பாருங்க. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இன்னைக்கு வந்து ரேகாவோட தான். ரேகானாலதான் இந்த விஷயம் பணம் சம்பாரிச்சு வச்சு, பேரை வச்சு, கோடி கோடியா சொத்தை வச்சு, வீடை கட்டி, காரை வாங்கி, நகைய நட்டை போட்டு இப்படிலாம் நீங்க இருக்கீங்கல்ல. ஒரு 8 மாசம் ஒரு பிள்ளைக்கு ₹1 கொடுக்காம அவன் ரத்தத்தை வந்து நீங்க பிழிஞ்சு சாப்பிட்டு இருக்கீங்கன்னா, இத்தனை ஆண்டு காலம் நீங்க
என்னென்னலாம் செஞ்சு சம்பாதிச்சிருப்பானுங்க இதெல்லாம். நிச்சயமா தோழர், இது சம்பந்தமா தமிழக காவல்துறை உடனடியா நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்க தரப்பும் இதா இருக்கு. ரேகாவுக்கு கிடைக்க வேண்டிய நீதி சீக்கிரமா கிடைக்கணும். உங்களோட முன்னெடுப்புகள் தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிறதையும் நாங்க கேட்டுக்கிறோம். உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். லைகா புரொடக்ஷன் தயாரிப்பில் அருண் விஜயின் அசத்தலான நடிப்பில் மிஷன் சாப்டர் 1 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஈஸி டெக் நிறுவனத்தில் கேமரா பொருத்திடுங்கள். உலகில் எங்கிருந்தும் உங்கள் வீடு மற்றும் அலுவலகத்தை கண்காணித்திடுங்கள், பாதுகாத்திடுங்கள்.